Hello and welcome. இந்த வீடியோல நாம பார்க்க போறது ரைமிங் வேர்ட்ஸ் ரெண்டு. vanish, banish. இதுக்கு நம்ம அர்த்தம் பார்க்கலாம். vanish அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா மறைந்து போ அப்படின்னு அர்த்தம். இல்லாமல் போ அப்படின்னு அர்த்தம். டு டிசப்பியர் சடன்லி, திடீரென்று மறைந்து போவது, அதுதான் vanish. இது வேர்பு தான். டு டிசப்பியர் சடன்லி, டிசப்பியர்னா மறைந்து போகிறது. டு சீஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படியும் வச்சுக்கலாம். டு சீஸ் டு எக்ஸிஸ்ட்னா இல்லாமல் போறது, சீஸ்னா ஸ்டாப், எக்ஸிஸ்ட்னா இருக்கிறது. அப்ப டு ஸ்டாப் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். அப்ப வேனிஷ்னா மொத்தத்தில் மறைந்து போறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். த மேன் வேனிஷ்டு ஃப்ரம் த ரூம். அந்த மனிதன் அந்த அறையிலிருந்து மறைந்து போனான், திடீரென்று மறைந்து போனான் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். வேனிஷ்ங்கிறது வெர்பு. இனி பேனிஷ், அதுவும் வெர்பு தான். அதுக்கு என்ன அர்த்தம்? டு சென்ட் சம்படி அவே, ஒருவரை துரத்தி விடுவது. டு சென்ட் சம்படி அவே, அதுக்கு என்னதுன்னா நாடு கடத்துவது அப்படின்னு அர்த்தம். எக்ஸைல், அதுக்கு இன்னொரு வேர்டு என்ன, பேனிஷுக்கு எக்ஸைல்னு ஒரு வேர்டு இருக்கு. எக்ஸ் கம்யூனிகேட், ஒரு சமுதாயத்திலிருந்து துரத்தி விடுவது, நாடு கடத்தி விடுவது அப்படின்னு அர்த்தம். பேனிஷ். அதுக்கு ஒரு சென்டென்ஸ். த பிரின்ஸ் வாஸ் பேனிஷ்டு ஃப்ரம் த கண்ட்ரி. அந்த இளவரசன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டான், நாடு கடத்தப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்போ பேனிஷ் பேனிஷ் ரெண்டுமே வெர்பு தான். ரெண்டுக்கும் அர்த்தம் வித்தியாசம் பார்த்துங்க. இதில் வேனிஷ்ங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பா வரும், அதுக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது. பேனிஷ்ங்கிறது டிரான்சிட்டிவ் வெர்ப், ஏன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் உண்டு. இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.